எனக்குதான் சொந்தம். ஏய் முதல் வந்தமா எனக்குதான் சொந்தம். அவனுக்கு தான் சொந்தமா? யாரு அவனுக்கு? இங்க வாங்கி இங்க வேண்டாங்க. சொல்லுமா யாருக்கு சொந்தம்? டேய் நான் குறுக்க போய் வந்தவதா நான் ஐயோ அவனுக்கு என்ன அவனுக்கு அடக்க சிட்டு பொங்குறாங்களா? பொங்கல் கதை காரி முடிதாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் கதை? ஆமா 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 கனிமக்கா சிரி நல்லா ஓஹோன் சிரி. ஐயோ ஓஹோன் சிரி கனிமக்கா கனிமக்கா ஓஹோன் சிரி. ஆமாங்க ஓஹோன் சிரி. மேல போய் அம்மா யார் சண்டை போடாதீங்க. அம்மா சண்டை போடாதீங்க. இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன். அம்மா நானே எலும்பு தோலமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாளுங்க. ஐயோ நம்ம கால் ரெண்டு மாட்டுக்கிட்டு அவரை குடி இப்படி குடி பிசின்னு ஆடுறா பேரு. அப்படி கேள்றா குத்துறா ஒரே குத்துறா நான் குறுக்கு வழி வந்தவதா நான் நேர் வழி வந்தவ கிடையாது. இருந்தாலும் எனக்கு அவர் தான் சொந்தம். நான் அவர் விட்டு தர மாட்டேன்டா. முதல் வந்தவன் மூணு பேர் கிட்டீங்கன்னா ஓடி பிடி. யாரு இந்த வயசாண்டு போய் நான் என்ன பண்ண ஏண்டா நீ தான் கேட்டு போன அவனை எனக்கு கடை வைக்கிறான். இங்க பாரு நீ தான் எல்லாம் பொது மனுஷனா இருக்கிற பப்பன் மடியா உங்க காரி மீன் பாரு விளையாடுறாங்கல்ல. அப்படி பட்டை கட்டாங்க போடி பட்டை ஆமா ஆடி போடி 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 பட்டை கட்டுறேன். இந்த ஊர் மக்களே பொது நான் சொல்லட்டும். ஒன்னு யார் கூட வேணும் இல்லைன்னா உங்க கூட வேணும். கேடுறா ஓட்டேன் பள்ளிக்கு அதிகப்பட்டா இல்ல தெய்வம் எனக்கு அதிகப்பட்டேன்னு கேளு. நீயே கேளுமா உனக்கு ஓட்டு நீயே கேளு. நான் கேட்கலாம் நீ கேளு. நான் நல்லா அடக்க கொடுக்க மாட்டேடா. அம்மா ஐயோ தாய்மா இருக்கடி உன்னை நேரம் கேளு. நான் நல்ல பாம்பு நெளிச்சு கிடக்குறேன். நீ பாக்குறேன் நெளிர் நம்ம நெளிறேன். அம்மா ஓ கண்ணாடிக்காராயா அதெல்லாம் விடு வாங்க. எனக்கு தான் சொந்தம். அடே நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். என்னன்னு ரெண்டு பேருக்கும் அவனே தீர்ப்பு சொல்லட்டும். அவன் சொல்லுவான். நானே சொல்றேன். சொல்லுடா சொல்லு. ஐயாவை ரெண்டா வெட்டி ஐயாவை ரெண்டா வெட்டி நடுக்க பொழுது சரி ஒரு கண்ணு உனக்கு ஒரு கண்ணு உனக்கு ஒரு கை உனக்கு சரி ஒரு கை உனக்கு ஆமாடா ஒரு கால் உனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு புஜம்டா புஜம் ஆமா ஒரு புஜம் உனக்கு ஒரு புஜம் உனக்கு சம்மதம் தானமா? ஒரு கண்ணு ஒரு மூக்கு இருக்கிறதே ஒரு மூக்கு தான். அதை வெட்டினா அரை மூக்கு ஆட ஒரு மூக்கு வெடிக்க நான் மூக்கு சொல்லவே இல்லையா. நீயே எதனா எடுத்து வச்சு மென்டல் கழி வாங்கி கிடைக்கிறேன். சொன்னல அடிப்பாக்க தான் ஓடும். இந்த அடிப்பாக்க தான் ஓடும். யாரு பார்த்தீங்கன்னா ஓட சொல்ல அவனை யாரு அடி பாக்கத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவா? எனக்கு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவளை மேல் பாக்க எடுத்துட்டு போக சொல்ல. இங்க பாடுறாங்க எனக்கு அடி பாக்கம் தான் வேணும். எனக்கு அடி பாக்கம் அடியில என்ன இருக்குதா? அடியில போய் என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க? அடியில தாண்டா இருக்குது பொருள். அடிப்பாக்க ஏன் தெரியுமா? நான் பாட புத்தி செய்வேன்டா. நீ நம்ம பண்ணுவ. நீ ஏன் மொட்டை மொட்டையா புரிச்சுக்கிற? எப்பவுமே நீ மொட்டை மொட்டையா தான் புரிச்சுக்கிறியா? அடிபாக எதுக்கு கேட்கிற? எதுக்கு? ஏண்டா என்னுடைய கணவருடைய பாதம் இருக்கின்றது. அனுதினமும் அவருடைய பாதத்தை வணங்குவது என்னுடைய வழக்கம். அதனாலதான் எனக்கு அடிபாக வேணும்னு கேட்டேன். போதுமா?
மொட்டை மொட்டையா பிடிச்சிக்கிறீங்க அந்த கத்தி எடுத்துன்னு வா என்ன சொன்ன நெடுக்க போகிறியா சரி நெடுக்க குழக்கிறேன் எனக்கு பாதி அவனுக்கு பாதி ஏதாவது ஒரு பீஸ் ஒதுங்குனா எனக்காக ரொம்ப நீ கஷ்டப்படுற ஏதாவது பீஸ் ஒதுங்குனா உன் பொண்ணை கொடுத்தா இன்னொரு தீர்ப்பு இருக்கு இன்னும் அருமையான தீர்ப்பு என்னடா இது உங்களுக்கு செட் ஆகும் சொல்லு வாரத்துல 7 நாள் ஆமாமா சரி 7 நாள் இல்ல 3 நாள் நீ வச்சுக்கோ 3 நாள் எனக்கு ஆமா சரி 3 நாள் நீ வச்சுக்கோ மிச்சம் இருக்கிற ஒரு நாள் மூணாவது யாருன்னா கூட்டு ஓட்டா சுவாமி வாங்க போலாம் வாங்க சுவாமி வாங்க நீங்க வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் இருந்தால் நாமோ பேராபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆபத்தா உண்மைதான் சுவாமி என்ன ஆபத்து என்ன ஆபத்து தெரியுமா உதயகிரி அஸ்ரமாகிரி ஆளக்கூடிய கண்டல் கார்கோளர் வரும் என தாயாக வளரக்கூடிய பகவதியை திருமணித்திருக்கிறார்கள் ஆகனால் நீ தெய்வானியாக ஜோயராகவும் நீ ஜோய்ச்சியாகவும் செல்ல வேண்டும் இதோ இந்த வள்ளியானவள் குறி சொல்லும் புரட்சியாக செல்ல வேண்டும் ஆமா நீங்கள் ஒரு அக்கா தங்கைகள் எப்படி என்றால் எப்படி அதாவது உடைய பேரோ அமுதவல்லி சுந்தரவல்லி அப்படியா பொன்னுலக தலைவனுக்கு மகனாக பிறந்து யார் வளர்க்கப்பட்டு உனக்கு தெய்வான என பேர் சுற்றினார் எந்த நேரத்திலும் சதா சர்வ காலமும் என்னையே வணங்கிக் கொண்டிருந்தால் சீக்கிரமாக என்னை மனமுடித்தார் இவள் நேரம் கடந்து என்னை பூஜை செய்ததால் காலம் தாமதமாக என்னை மணந்தார் இருவரும் அக்கா தங்கைகள் எனக்கு அவ அக்காவா தங்கச்சாவது சரி விடு செய்தது தவறு என்று அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அக்கா ஐயோ நீ அக்கா அப்படி ஜில்லுன்னு எனக்கு போ சரிதான் விடு தங்கா ஐயோ கடவுளே சரிக்கா சுவாமி நான் தவறா பேசியிருந்தா மனசுல எடுத்து வச்சு தங்கா சுவாமி நீங்க சொல்வதை போல் அப்படியே செய்கிறேன் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு திருப்பரங்குன்றத்தில் நீ திரித்தால் முருகா திருத்தணி மலை மீது புறத்தி
காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே பள்ளியாக இருக்க வேண்டினார் குறி சொல்ல குறைத்து பெண்ணாக உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றேன். தேவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆனா இந்த ஊர்ல நாட்டாமுக்காரர் யாருன்னு தெரியல. அவரை பார்க்கணும். இந்த ஊர்ல பச்சை குத்துறதுக்காக பழப்புக்காக வழி வந்திருக்கு. எங்க இருக்கின்ற ஒரே கூச்சலாக்குது. ஊராடா இது ஊரு. ஒரே கொடி இது கட்சி. ஊர்ல வாய முடிதாமா? வாய முடிதா? ஊர்ல ஏச போடுறேன் நானு. பூக்கையில் உனக்கு ஊர்ல வாழ முடியாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க. என்னம்மா சாமி, நீ ஆறு சாமி, நீ ஆறு சாமி. ஆறு இல்லம்மா, காவா. ஆமா, இந்த ஊர்ல நீ யாரு? இந்த ஊர் இல்லையா? நானா? என்ன தெரியல. இந்த ஊரு நாட்டாம்கார் இருக்காரு. அவரு கூட்டாரு மகனா நீ? ஆமா ஆமா முஞ்ச பார்த்தாலே தெரியுதா சாமி? நான் யார் தெரியுதா? யாருமா? நான் தான் குறி சொல்ல குறித்து பெண்ணு சாமி. அதுதா? ஆமா, குறை பெண்ணு. எனக்கு சொல்லுமா சாமி. எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? பச்சை குத்துவேன், குறி சொல்லுவேன், பல விதமா ரேகத்தை பார்த்து சொல்லுவேன் சாமி. ஆமா, உனக்கு என்ன பச்சை வேணும்? என்ன பார்த்த உடனே உனக்கு பச்சை குத்துவேன் ஆசை. ஆமாமா. லேடிஸ் பச்சை வேணுமா? பூரா பச்சை வேணுமா? ஏழு பச்சை வேணுமா? உனக்கு இதெல்லாம் வேணாமா? ஃபர்ஸ்ட் சொன்னியே லேடிஸ் பச்சை போடுமா. உனக்கு அவ்வளவு, அதனால லேடிஸ் பச்சை உனக்கு அதே போடுமா சாமி. லேடிஸ் பச்சை குத்துது. ஆனா குத்தி முடிச்ச உடனே காசு கொடுத்துடணும். காசு கொடுப்பேன். ஃபுல்லா கொடுக்கணுமா? ஃபுல்லா கொடுப்பியா? பணத்தை ஃபுல்லா கொடுக்கணுமா? கேட்ட பணத்தை ஆமாமா குறைக்காம குத்துக்குன்னு சொல்லு. குத்தி விடும் அப்படியே வாய் மாதிரி. அது எனக்கு கொஞ்சம் தொத்து வாய் முண்டுமா. தொத்து வாய் முண்டுதா? ஆமா, உட்காரு. சாமி, உனக்கு என்ன இலையா போடுறாங்க? நீ தானமா உட்காரு சொன்ன. இப்படியா உட்காரு சாமி? எப்படி புத்தகாலிட்டு உட்காரு சாமி. புத்தங்காரி சாமி, என்ன நீ தானே இப்படியா உட்காருவாங்க? இப்படியா உட்காருனா? சாமி, எப்படி உட்காருனா? கொஞ்சம் கூட அடக்கு சாமி. புத்தகாலிட்டு உட்காருனா என்ன சாமி? பெல்லாம் கப்பிட்டு உட்காரு. ஐயோ, நல்லா அடக்கமா உட்காரு சாமி. அடக்கமா சாமி உட்காரு. போட்டு சாமி, உனக்கு லேடிஸ் பச்சை குத்துறோம். ஆமாமா. என் வீட்டுக்காரர் ஊசியில குத்தவா இல்ல என் பையன் ஊசியில குத்தவா? உன் வீட்டுக்காரர் ஊசி வேணும். அது மொட்டையா இருக்கும். பையன் ஊசியில குத்து அதான் நல்லா கூர்மையா இருக்கும் சாமி. அனுபவம் பேசுது சாமி. ஆமாமா. குத்துரு குத்துரு சாமி. உனக்கு நான் பச்சை குத்துறேன்னா உனக்கு வலிக்காம இருக்குன்னா